ஸ்ரீரங்கமங்கலமணிம் கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைலசகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம்நமாமி சிரசாயரு சைலதீபம். ஸ்ரீயற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடம் நம்ம வித்தவுட் எனி பிரேக் அனுபவிச்சுருக்கோம். அதில் 108 திவ்யதேச வைபவங்களில் இன்னைக்கு 2 திவ்யதேசங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வடமதுரை, திரு வடமதுரை. இன்னொன்று அதனுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஆயர்பாடி, திரு ஆயர்பாடி. இது கோகுலம் என்று அழைக்கக்கூடிய திவ்யதேசம். இதிலையும் ருக்மிணி சத்யபாமா உடனுரை நவமோகன கிருஷ்ணன். அதாவது இது மதுரா ரயில் நிலையத்திலேருந்து 6 கிலோமீட்டர் தெற்க மதுரையில் இந்த பக்கம் இருக்கக்கூடியது. யமுனா நதிக்கரையில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் நவமோகன கிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். ருக்மிணி சத்யபாமா சமேதமாக தீர்த்தம் அப்படின்னா நேச்சுரலி யமுனையாறு தான் தீர்த்தமாக விளங்கக்கூடியது. ஹேமகூட்ட விமானம் நந்தகோபருக்கும் மற்றும் பலருக்கும், இன்னும் சொன்னோன்னா நந்தகோபர் மட்டுமில்லை, இவருடைய ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய அக்ரூரர், எல்லாருக்குமே அக்ரூருக்கும் நாம் பார்த்தோம் பாகவத்தில். அவர் அக்ரூரர் அழைச்சிட்டு போச்சே கிருஷ்ணன் அங்கே சந்தியாவந்தனம் பண்ணுறார் அக்ரூர். அப்போ பார்க்கச்சே கிருஷ்ணனுடைய அவதார நோக்கம் அவருக்கு புரிகிறது. கிருஷ்ணனும் பலராமனும் இங்கே உட்காந்துருக்காங்க, ஆனால் அங்கே தெரிகிறாளே அப்படின்னு அவர் நினைக்கிற இந்த கதையை நாம் பார்த்தோம். இப்படியாக பலருக்கும் பிரத்யட்சமானவன். பெரியாழ்வாராலும் ஆண்டாளாலும் திருமங்கையாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒரு திவ்யதேசம். 10 அவதாரங்களில் சாதாரணமாக நாம் சொல்லுவோம் ராமாவதாரம் தான் முன்னமிராமனாய் தானாய் பின்னமிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானாய் ஆழ்வார் சாதிக்கச்சே பூர்ணாவதாரம்னு சொல்லுவார். ராமாவதாரத்தை பூர்ணாவதாரம்னு சொன்னால் அப்போது கிருஷ்ணாவதாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியா? அதுக்கு அவர் சொன்னாரே சம்பூர்ணாவதாரம் அப்படின்னு நம்ம வியாக்கியானகர்த்தாக்கள் சாதிப்பார். கற்பார் ராமபிரானை அல்லாது மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னாலுமே ராமாவதாரத்தினுடைய சிறப்பு பூர்ணம், இது சம்பூர்ணம். அது என்ன சுவாமி புரியலையே, பூர்ணத்துக்கும் சம்பூர்ணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சம்மு தான் வித்தியாசமாக இருக்கா? அந்த சம்மு தான் இங்கே இல்லை. நம்மக்கிட்ட சம்ம பண்ணுறதுக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே போயிட்டே இருக்குது, வர்றது போகிறது. எந்த சம் அப்படின்னு சொல்ல முடியல. எஸ்ஓஎம்இயா எஸ்யூஎம்மா எதுன்னே புரியல இல்லையா? அந்த சம்மு தான் அங்கே எல்லாத்தையும் சம்ம பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அதை நம்ம பார்த்துட்டுருக்கோம், பார்க்க போகிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 6 தசகங்கள் இருக்குது சிவன் நாராயணத்தில். அதில் இந்த எல்லாம் பட்டத்திரை பண்ணிடுவார். அது பாகவதத்தினுடைய சாரம் தானே. அதனால் மற்றொரு கடைவெண்ணை கனவிலில் உறவடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு திருவாய்மொழி சாதிக்கிறது. கண்டும் தெளிந்தும் கற்றார் கண்ணற்கு ஆளன்றி ஆவரோ அப்படின்னு. இது ரொம்ப விசேஷமாக பாரதியார் ரொம்ப அவருக்கு பிடித்தமானது கண்ணன் பாட்டு. குயில் பாட்டில் கண்ணன் மகாபாரதம் எடுத்து கண்ணன் பாட்டில் சொல்லக்கூடியது நம்ம எடுத்தவுடனே இந்த பாட்டை சினிமாலே வந்திருக்கு. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இடைச்சாதி, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு இடையிலே இருக்கக்கூடியவன் விஷ்ணு இல்லையா? இடை சாதி என்னதான் இருந்தாலும் இவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் டெலிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவாளுக்கு இந்த சொல்லிருக்கோம் அப்படிங்கிறதுல ஆத்தல் காத்தல் அழித்தல்ல இடையிலே இருக்கக்கூடியது காத்தல். எப்படியும் ஆக்கிறது நமக்கு தெரியாது, அழிவு நமக்கு புரியாது. இடையில இருக்கிறத நமக்கு புரியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியவன் அவன், நம் மனதிலே இடையிலே இருப்பவன். அதனால இடைச்சாதி. இப்படியாக பல விசேஷங்களை சேர்த்து சொல்லியிருக்கிறார். தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே அப்படின்னு அல்லல் விளைத்த பெருமாளை ஆயர்பாடியின் அழிவிளக்கை அப்படிங்கிறது திருவாய்மொழி. இப்படியாக ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக விளங்கக்கூடியவன். ஆயர்பாடி அப்படின்னாலே அவன் செய்தது அனைத்துமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆயர்பாடியில். முதல்ல எப்படி ராமாவதாரத்தில் ஆரம்பித்தானோ தாடகையை வதம் செய்து முதல்ல அங்கே தாடகை வதம், அதே மாதிரி இங்கே நாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஆயர்பாடியில் தான் முதல்ல இவன் ஒரு பெண்ணைத்தான் வதம் செய்கிறான் இல்லையா? அதையும் பார்த்தோம். அப்படி ஆரம்பிக்கக்கூடியது. அப்புறம் எவ்வளோ பேர் அனுப்புகிறான்
கம்சன் இருக்கானே, கூர்வேல் கொடுந்தொழின் நந்தகோபன் குமரன் ஏரானந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படிங்கிறாள் ஆழ்வார் ஆண்டாள். அந்த இளம் சிங்கமாக வந்தவன் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட. நம்ம பெரியாழ்வாருடைய திருமொழியில் பார்க்கலாம். பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்களில் முதல்ல பிள்ளைத்தமிழ் பாடினதே கிருஷ்ணனுக்காக தான். நம்ம அதை நிறைய அனுபவிச்சிருக்கோம். பிள்ளைத்தமிழை ஆயர்பாடியில் எப்படிலாம் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் அப்படின்னு அப்படியே அனுபவிச்சு பெரியாழ்வார் ஒன்னொன்னையும் கிருஷ்ணனுடைய விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப அனுபவிச்சு இருப்பார். அந்த ஆயர்பாடியினுடைய விஷயங்கள் அத்தனையும், இதை ஒவ்வொரு விஷயத்தையும் பாகவதமும் சொல்கிறது, பட்டத்திரியும் சொன்னார். அதை பார்த்தோம். தீமனத்தான் கஞ்சனது வஞ்சனையில் திரியும் பெண்மை மிகு வடிவு கொண்டு வன்பேச்சு தன்மகளாய் தான் முலையுண்டு கொடுக்க முலையுண்டாள் போலே முனிந்து உண்டு வஞ்சனை வந்த பேச்சு பாலுள்ள குருவின் ஊர். இப்படியாக வசந்த கர்த்தாக்கள் அப்படியே மயக்கி இந்த காலத்தில் என்ன எழுதுறா என்ன அந்த மாதிரி அந்த காலத்தையே எழுதி வச்சிருக்கா பாருங்க. வசன கர்த்தாக்கள் தமிழ் நடை அப்படின்னா அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது. இந்த கிருஷ்ணனை வர்ணிக்கச்சே ஆழ்வார் வழிபார் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணிக்குரலனை தாளேலோ வையமளந்தானே தாளேலோ. வையம் அளந்தவன், வாயிலே வையத்தை காட்டியவன், உலகங்கள் 7 உலகங்களையும் யசோதைக்கு காட்டியவன், பூதனையில் பாலை உறிஞ்சவன், பூதனை மட்டுமல்ல அனைத்து அசுரர்களையும் ஒரு க்ஷணத்தில் கொண்டு குவித்தவன், அடுத்தவர்களுக்கு தெரியாமல். ஏன்னா அவனுக்கு தானே இப்போ சொல்லுவா இல்லையா, உனக்கும் எனக்கும் தானே ஒரு ஏன் மற்றவன்லாம் இதில் இழுக்கிற இல்லையா சொல்கிறா இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் கம்சன் அணித்த அந்த அசுரனுக்கும் தானே இது மற்றவளுக்கு தெரியும். என்ன புண்ணியம் என்ன போகிறது, அவன் விழுந்தப்புறம் தெரியும். சகடாசுரன் ஆகட்டும், கொக்காக வந்தவன் ஆகட்டும், இதுவாக வந்தவன் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் அப்படி தான். மாயக்கூத்தன் தன்முகத்து சுட்டி தூங்க தவழ்ந்து போய் பொன்முகத்து கிண்கணியார்ப்ப புழுதி அழிந்த கோலனரும் பால பவள சிந்தூர் வாய்நடை கோமள வெள்ளி முளைப்போல் சில்பல் இலக கணகன சிரித்து வந்து முன் வந்து நிற்க முத்தம் தந்த ஆயர்கள் போர் ஏறாய் செங்கீரை ஆடி. ஒவ்வொரு பருவத்தையும் பார்த்துருக்கோம். செங்கீரை பருவம் என்ன பிள்ளை தமிழில் ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, பெரியாழ்வார் ஒவ்வொரு பருவத்தையும் வளர்க்குறார். அது தொட்டில் பருவம், செங்கீரை பருவம், தாலாட்டு பருவம், இப்படி ஒன்னொன்னையும் ஆழ்வார் விளக்கச்சார். வங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம். ஆண்டாள் சொல்லிடுற நீங்காத செல்வம். வெள்ளிமலையா தங்கமலையா எந்த மலையோ வெண்ணெய் செல்வம் அப்படியே உருகிடுமா. எதற்கு வெண்ணெய் சொல்கிற அப்படின்னா, பகவானுடைய கதைகளை கேட்டால் அவனுடைய நாமத்தை சொன்னாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் உருகி ஓடிடும், நிற்காது, தூயமாக இருக்கும். தூயமாய் வந்தோம் அப்படின்னு ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியது. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்தெங்கும் ஆர்ப்ப பழந்து இனங்கள் மறுத்தரித்து புகழ் போல தேவனென்னும் தன்னம்பி ஓடப்பின் கூடச் சென்று தன் தேர் 1000 பிள்ளைகளோடு தள்ளநடையிட்டு வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஒசைகேட்டு அசல்லகலத்தார் பரிபவம் பேச இல்லம் புகுந்தவர் மகனை கூவி கையில் வலையை கயற்றி கொண்டு கொள்ளையென்றும் உணர்ந்த விற்ற. அப்படியே ஆழ்வார் அப்படியே அனுபவிச்சுன்னே போயின்னு இருக்கார். இந்த இதில் முக்கியமாக சொல்லச்சே இப்படி பாசுரப்படி ராமாயணம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த பாசுரப்படி பாகவதம் எழுதியிருக்கார் ரங்காச்சாரிய ஐயங்கார்ன்ட்டு, ரங்கசுவாமி ஐயங்கார் அப்படின்ட்டு அவர் பாசுரப்படி ராமாயணம் மாதிரியே பாசுரப்படி பாகவதம். அதில் பாசுரப்படி பாகவதம் சுருக்க சொல்லி விளங்க செய்தெல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த ஆயர்பாடியில் இருக்கிறத விளக்கிண்டே போகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணன் வந்தான், ஓடினான், விழுந்தான், ஆழ்வார்கள் இப்படி அனுபவிச்சா, யசோதை இப்படி அனுபவிச்சா, கூட இருக்கக்கூடிய அப்படியே யார் தோழிகள் எல்லாரும் எப்படி அனுபவிச்சா, அங்கே இருக்கக்கூடிய மாடுகளும் கன்றுகளும் எப்படி அனுபவிச்சது தெரியுமா. இப்படியெல்லாம் சொல்கிற ஆனேரிகள் மேய்த்து குழலூதி கோவிந்தன் வருகிற கூட்டம் கொண்டு. ஆஹா, பிருந்தாவனத்திலே கண்ணன் இதை அத்தனையும் இப்படி பாசுரப்படி ராமாயணம் கேட்கணும், அதனுடைய அர்த்த விசேஷங்களை புரிஞ்சுக்கணும்னா கண்ணதாசனுடைய கிருஷ்ணன் மேல் பாடின அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தது பிருந்தாவனம். அந்த பாசுரங்கள் ஒன்னொன்னையும் கேட்டாலே நம்மளால் அத்தனையும் உள்ளடக்கியதாக அதுவும் அமைந்திருக்கிறது. அது தவிர இந்த கண்ணன் ஆயர்பாடியில் செஞ்சது எல்லாம் பாண்டிவடத்தில் பிளம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வெல்ல
நின்ற செந்தீமுண்டு குறைநீள் விசும்பூடு இரியக் காண்கின்ற வெந்தியெல்லாம் யானே என்று தான் விழுங்கி உய்யக்கொண்டு வள்ளி நுடை மாதரம் அலர்வுற்றிட துள்ளி விடையாளி தோழரோடு கானகம்படி உலாவி சிறுவேளர்கள் தடவி பரிவாறு செங்கண்ணோடு செய்யவாய் கொப்பளிப்ப என்ன ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார்ல. குருவையர் புருவம் கூடலிப்ப கோவலர் சிறுமையை இளங்கொங்கை குதூகலிப்ப மேனகையோடு தெலோத்தமையோடு அரம்பை உருப்பசிர் வெள்ளி மைகி. இந்த பாசுரப்படி ராமாயணம் மாதிரி பாசுரப்படி பாகவதம். இந்த பாசுரப்படி பாகவதத்தை எப்படி நாம் ராமாவதாரத்தில் சுந்தரகாண்டத்தை படிக்கிறோமோ, படித்தால் அந்த சுந்தரகாண்டம் படிக்கச்சே என்னென்னலாம் நாம் நினச்சிட்டு படிக்கிறோமோ, சங்கல்பம் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி படிக்கிறோமோ, அந்த சுந்தரகாண்டத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சுந்தரமாக இருக்கக்கூடியதாக ராமனுடைய கதை 2 இடத்துல வந்துடுது. சுந்தரகாண்டத்திலேயே ராமனுடைய முழு கதை அந்த ஆஞ்சநேயர் வரைக்கும் நடக்கக்கூடிய 2 இடத்துல ராமனுடைய கதை வந்துடுறது சுந்தரகாண்டத்தில். அதையும் நாம் கம்பராமாயணத்தில் அனுபவித்தோம். அந்த மாதிரி நாம் ஏதாவது மனசில் வேண்டிட்டு ஒரு 12 நாளோ 14 நாளோ இந்த பாசுரப்படி ராமாயணத்தை படிச்சுன்னு வந்தோம்னா 24 நாள் 48 நாள் அவர்களுடைய இதுக்கு ஏற்றபடி படிச்சுன்னு வந்தோம்னா அனைத்து விதமான குறைகளையும் தீர்க்கக்கூடியதாக. ஏன்னா கண்ணனுடைய லீலைகள் அனைத்தும், கண்ணன் போக்கின பாவங்கள் அனைத்தும் அந்த பாசுரப்படி பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள். இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடியதாக. தொழுகம் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்தி என்றே கண்டாள். யசோதையினுடைய வாயிலே அவளுக்கு தெரியல, அந்த ஒரு செகண்டு தான், அவ்வளோதான், புரிஞ்சிக்க முடியல அவளால். கண்ணனின் வெண்ணெய் திரட்டு அல்லது பிள்ளை விளையாட்டுகள் இல்லை என்றால் திரு ஆய்ப்பாடியே 2 கிடக்குமே. அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை அப்படின்னு இந்த ஒரு 2 லைனுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிருப்பார். அனுபவிச்சு அது ஒரு பெருசாக அப்படியே லாங்குவேட்டடாக எப்படி ஆஞ்சநேயர் தன்னுடைய திருவாக்காலே சீதை கிட்ட ராமாயணம் முழுச அது வரைக்கும் நடந்தது அத்தனையும் சொன்னாரோ, அந்த மாதிரி இவர் பெரியவாசன் பிள்ளை அத்தனையும் சொல்லிடுவார். அப்படியே ஒரு ஜிஸ்டாக பிழிந்த சாராக கொடுத்து விடுவார். அந்த அளவுக்கு சொல்லியிருக்காது. ஆயர்பாடி வளர்த்த நம்பி அப்படிங்கிற திருமங்கையாழ்வார் இப்படியாக சொர்க்கத்தில் வாழும் தேவர்கள் கண்ணனிடம் ஏதோ ஒரு நம்பியை வழி தொழுகின்றார்களாம். அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே கிருஷ்ணனிட்ட எதையோ ஒன்று எதிர்பார்த்து தொடரலாம். வைகுந்தத்து நித்தியசூரிகளோ வேறு எதனையும் வேண்டாமல் கண்ணனின் தொழுவதையே ஒரு பயனாக தொழுகிறார்களாம். ஆனால் கண்ணனோ அவர்கள் இருவரையுமே ஒரு பொருட்டாக கருதாமல் ஆய்ப்பாடியிலுள்ள தெருக்களில் பசுக்களின் பின்னேயும் கன்றுகளின் பின்னேயும் ஓடிச் செல்லும் குழந்தை கண்ணனாக வல்லவோ வளர்ந்து வந்தான் இல்லையா? சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு அதனால தான் ரொம்ப அனுபவித்து ஆண்டாள் சொன்னாலோ அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடியது கோகுலம் என்னும் திருவாய்ப்பாடி திவ்யதேசத்திலே கோபிகா வல்லபனாய் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமை பிராட்டியுடன் ஹேமகூட விமான நிழலில் யமுனா நதி தீர்த்த கரையில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் நந்தகோபருக்கும் நேரில் காட்சி கொடுத்து அருளி போற்றப்பெற்றவராய் வழங்கக்கூடியவன் தான் இவனுடைய ஒன்றா சொல்லிண்டே வரா. இவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, பகவானுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாம் நிறைய கொண்டாடினோம். அதற்கடுத்து பூதனை அழித்தல், அதற்கடுத்து பார்த்தோம்னா சகடாசுரனை அழித்தல், அதற்கடுத்தது அக்ரூரர் பெயர் சூட்டுதல், ஆயர்பாடியிலே பெயர் சூட்டுதல் கார்முகிலா சீதரா வண்ணா அப்படின்னுட்டு. அதற்கடுத்தது என்ன நாம் அதில் பார்த்துருவோம், எத்திசையும் சயமரம் கொடித்து அப்படின்னு ஆழ்வார் பாடுவார். அடுத்தது குழந்தையுடைய திருவடியாளர்கள் அதை பார்த்தோம். இப்போ சொன்ன மாதிரி யசோதைக்கு காட்டின விஸ்வரூபம், கண்ணனை யசோதை உரலில் கட்டுதல், அவளுக்கு தெரியாது ஏன் கட்டுறோம் அப்படின்னு மருத மரங்களை முடிப்பதற்காக அந்த மருத மரங்கள் யார் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கன்றுகளையும் ஆடிகளையும் மேய்த்தவர் அந்த கோவர்த்தனகிரியை தூக்கி எல்லோரையும் பசுக்களை காப்பதற்காக, இந்திரனுடைய செருக்கை அழிப்பதற்காக, பிரம்மனுடைய கொட்டத்தை அழிப்பதற்காக, கம்சன் அழித்த மற்ற பல அசுரர்களையும் மோட்சத்திற்கு அனுப்புவதற்காக காளிங்க நர்த்தனம் ஆடி பிரலம்பாசுரனை அழித்து காட்டுத்தீயை விழுங்கி குழலூதி அனைவரையும் காத்தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. திவ்யசூரிய சரித்திரத்திலே பூதனை சகடு மருது இவை சிசுவாய் பொலிகையில் சிதை தர பொடித்தான்,
காதலில் இவன் தன் வனப்பு எனும் கடலில் படிந்து அதை கடக்கலாது அன்னாள் மாதராள் ஒரு கோவலன் மனைக்கிழத்தி மாழ்கி ஆய்தர அவளின் தீதரும் உயிரை திருடிய கள்வன் வெண்ணெய் ததியுடன் இவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாராக. அது மட்டுமல்ல, இந்த குறவை கூத்து அப்படிங்கிறதுல இளங்கோடிகள் கண்ணபிரானை பற்றி அனுபவித்து பாடிருக்கார், பாசுரங்கள் எழுதியிருக்கார். அது வேற ஒரு சமயத்தை பற்றி எழுதியிருந்தாலும் கண்ணபிரானை குறவை கூத்தில் அனுபவித்து சொல்லியிருக்கார் இளங்கோடிகள். பெரியாழ்வாருடைய ஒரு பாசுரம், விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ, இது முதல்ல பார்த்தோம் இல்லையா, விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மறைத்து ஆயர்பாடியில் வீதியுடைய கண்ணன் காலிப்பின்னை எழுந்தருளக் கண்டு இன ஆயர் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டு அமர் பொழில் புதவியர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பன்னின்பம் வரட்டும் வரப்பாடும் பக்தர் உள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரே அப்படின்னு ஆண்டாளுடைய பாசனம் நமக்கு தெரியும். அல்லல் விளைத்த பெருமானை, ஆயர்பாடிக்கு அணி விளக்கை, வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன்கோதை வில்லை தொலைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லாளர் துன்பக் கடலுள் துவளாரே. கண்ணனுடைய லீலைகளை கேட்டுட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அப்படியே கேட்க 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 காது கேட்கும் மனம் அப்படியே லயிச்சு போயிடும் கிருஷ்ணனுடைய இது. அதனால் லயிச்சு தானே ஒரு பாசுரம் ரெண்டு பாசுரம் இல்லை, எப்படி இதில் 2 பேரும் பாடினாலோ கடற்கரையிலன்னு இல்லையா, சம்பந்தரும் இவரும் பாடச்சு கேட்டுட்டே இருக்கிற மாதிரி 99 தசங்கள் கிருஷ்ணன் கேட்டுட்டே இருக்கான். பாடு, நீ என்னென்னலாம் சொல்கிற, அழகாக இருக்குது, எனக்கு காது கொடுக்கறது கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். நாராயணபட்டத்துக்கு சொல்லிச்சு. அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி துன்பக்கடலே இருக்காது அப்படிங்கிற ஆண்டாள். திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், அன்புனார் உலகமேழும் அரிய ஆய்ப்பாடி தன்னுள் கொம்பனார் பிள்ளை யோகரும் கூடுதற்கு ஏறு கொன்றான் செம்பனார் மதில் சூழ் தென் திருப்பேருள் மேவும் எம்பிரான் நாமும் நாளும் ஏற்றி நான் உய்ந்தவாறே அப்படின்னு இதை திருப்பேர் அதையும் மங்களாசாசனம் சேர்த்து பண்ணுறார் ஆழ்வார். கடைசியாக நாம் பார்க்கறது பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய ஒரு பாசனம், கலந்து அமரரோடும் கரை கண்டாரோடும் பொலிந்து திருநாட்டுக்கு இருக்க போவீர் மலிந்த புகழ் அண்டர் ஆயர்பாடி அமலர் அடியார் தொண்டராய் பாடி தொகும். அடியார்க்கெல்லாம் அடியாராக விளங்கக்கூடியவன், தொண்டராக இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பகவான் அப்படின்னு ஆழ்வார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்காரை சாதிக்கிறார்.